ஹாய் ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, அதில் நம்ம எந்த மாதிரியான ட்ரேடெல்லாம் எடுத்திருந்தோம், ஜீரோ டு ஹீரோ ரெண்ட்டு நம்ம எடுத்திருந்தோம், அதை எதை பேஸ் பண்ணி எடுத்திருந்தோம், அது எவ்வளோ தூரம் போச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் வீக்கெண்டு சாட்டர்டே ரெண்ட்டு நம்ம ஒரு லைவ் ட்ரேடிங் ட்ரேடிங் டவுட் கிளியரிங் செஷன் வச்சுருக்கோம். அதாவது உங்களுக்கு இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் லைவ்லேயே கேட்கலாம். நான் சேட்டில் அதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தரேன். விருப்பம் உள்ளவங்க நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சாட்டர்டே நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்க்கெட்டு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக மார்னிங் ரெண்ட்டு நம்ம மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் குளோபல் மார்க்கெட்டில் ஏஷியன் மார்க்கெட்ஸ், ஜாப்பனீஸ் நிக்கி, சவுத் கொரியா காஸ்பி எல்லாமே ரெண்டு மார்னிங்லேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர். பட் நம்ம மார்க்கெட்டு ஒரு 30 பாயிண்ட் பக்கம் ரெண்டு ப்ளஸில் ஓப்பன் ஆன மார்க்கெட்டு. எக்ஸாக்டாக நேற்று எங்கே ரெண்டு மார்க்கெட் பிரேக் பண்ண ரெண்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சோ அதே இடத்துல இன்னைக்கு மார்க்கெட்டு சப்போர்ட் எடுத்து நல்லாவே ஒரு ரேலி கொடுத்துருந்துச்சு. 530 வரைக்கும் போச்சு. நம்ம இந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். அந்த கால் ஆப்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் பக்கம் புக் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம பெருசாக எந்த ட்ரேடும் எடுக்கல. மார்னிங்ல இருந்து புட் சைடு ரெண்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவே இருந்துட்டு இருந்துச்சு. இதை நம்மளோட குரூப்பில் சொல்லிக்கிட்டே இருந்தோம். 24,500 கால் அண்டு புட்டில் ரெண்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டே இருந்துச்சு. பட் புட் சைடு ரெண்டு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு மேலே 11:30 மணிக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா புட்டில் ரெண்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டே இருந்துச்சு. பட் என்ன நம்ம ஏன் ரெண்டு கால் ரெண்டு பிளைண்டாக போகலை அப்படின்னா 500 பிரேக் பண்ணதுக்கு அப்புறமும் 500 இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு கொஞ்சம் கூட கால் சைடு குறையவே இல்லை. நான் அதை தான் இங்கே மீட் பண்ணியிருப்பேன் பாருங்க. ஆடிங் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புட் சைடு, பட் ரெண்டு 24,500 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக தான் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டு எனக்கு ரிவர்ஸ் ஆகுன்றது ஒரு இது. ஏன்னா கால் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருந்து மார்க்கெட் ஏறி இருந்திருந்தால் நம்ம கால் சைடு போயிருக்கலாம். பட் மார்க்கெட் ஏறுது, கால் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் குறையவே இல்லை. மார்க்கெட் 530 வரைக்குமே கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் 500க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தோம். கால் சைடு கொஞ்சம் கூட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் குறையில, புட் சைடு மட்டும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறிட்டே இருந்துச்சு. நான் மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தேன். அதே மாதிரி மார்க்கெட்டு இந்த சைட்வேஸை பிரேக் பண்ணிட்டு இந்த இடம் வரப்ப நம்ம ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். அந்த புட் ஆப்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் பக்கம் கேப்சர் பண்ணியிருந்தோம். கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் இந்த இடத்துல திரும்பி ரெண்டு மார்னிங் எங்கே சப்போர்ட் எடுத்துச்சோ அதே இடத்துல சப்போர்ட் ஏறிச்சு. பட் ப்ரீமியமில் அந்த அளவுக்கு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. அப்புறம் நம்ம கடைசியாக ஒரு 3:05க்கு ஜீரோ டு ஹீரோ பிளான் பண்ணியிருந்தோம். 24,450 கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபாய்க்கு எடுத்திருந்தோம். 45 ரூபாய்க்கு புக் பண்ணியிருந்தோம். அது 5 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்குமே ரெண்டு ரீச் ஆயிடுச்சு. நான் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. 24,420 430 அந்த ரேஞ்சில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும். ப்ரீமியம் ரெண்டு ஒரு 20 ரூபா 30 ரூபாயில க்ளோஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் க்ளோஸ் ஆனதும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா ரேஞ்சு பக்கமே தான் ரெண்டு க்ளோஸ் ஆயிருந்துச்சு. இன்னைக்கு நல்லாவே ரெண்டு மார்க்கெட்டு ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட்டு மூவ் ஆச்சு. சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆன மார்க்கெட்டு எக்ஸாக்டாக 530 வரைக்கும் போயிட்டு திரும்பி சிபிஆர் கிட்டே வந்து மார்க்கெட்டு க்ளோஸ் வச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட இன்னைக்கு மார்க்கெட்டோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 24,398 24,400 கால் அண்டு புட்டை ஜீரோ பண்ணிட்டாங்க. கரெக்டாக சிபிஆர்லேயே வந்து க்ளோஸ் வச்சிருந்துச்சு. இந்த மார்க்கெட்டு இங்கே ரிவர்ஸ் ஆகும்னு மார்னிங்கே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ரீசன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் சைடு கொஞ்சம் கூட குறையல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், நாளைக்கு எதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். மார்க்கெட்டு இப்போ 24,400 இருக்குது. நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 24,300 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக இருக்கும். அதுக்கு மேலே 350லேருந்து 300 இந்த ரேஞ்சுக்குள்ளே ரெண்டு மார்க்கெட்டு சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. மேலே நம்ம பார்த்தோம்னா 450 500 இது ரெண்டு தான் ரெண்டு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். மேபி ஹை மேக் பண்ணிச்சுன்னா இந்த இன்னைக்கு வந்து ஹை 530ன்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். அதுக்கு குளோபல் மார்க்கெட்டு நமக்கு இன்னைக்கு நைட் எப்படி ட்ரேட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆகுறத பொறுத்து இது சேஞ்சஸ் ஆகும். இது நம்மளோட டெலகிராம் சேனல். இதில் உங்களுக்கு மார்க்கெட்டோட லைவ் டேட்டா நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது, நம்ம அதை வச்சு நீங்கள் ரெண்டு ட்ரேட் எடுக்கலாம். இது ரெண்டு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தானே தவிர்த்து நான் எந்த விதமான கால்ஸும் ப்ரொவைட் பண்ண மாட்டேன். இந்த குரூப்பில் நிறைய பேர் ரெண்டு கால்ஸ் தராங்கன்னு சேர்றீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு 2-3 நாள் பார்த்துட்டு நீங்களே எக்ஸிஸ்ட் ஆகிட்டீங்க. இது கால்ஸுக்கு உண்டான குரூப் கிடையாது. இது ஒன் அண்ட் ஒன்லி ரெண்டு எஜுகேஷனல் பர்பஸ் தான். நம்ம கால்ஸ் குரூப்பு தனியாக வச்சுருக்கோம். அது இல்லாமல்
இல்லாமல் நம்ம கோர்சஸ் அவைலபிள் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கோர்சஸில் பார்த்திங்கன்னா ஒரு 10 விதமான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி எப்படி எடுக்கிறது, ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி எப்படி எடுக்கிறது, சிபிஆர் பேஸ் பண்ணி எப்படி எடுக்கிறது, ஸ்கேல்பிங் எப்படி பண்ணுறது, ஜீரோ டு ஹீரோ ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாமே லைவ்ல 1-to-1 கிளாஸஸ் தான். எல்லாமே டேட்டா பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி தான். எதுவுமே இண்டிகேட்டர் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கு மார்க்கெட்டு ஆப்ஷன் செயின் என்ன சொல்லுதுன்னா, விக்ஸு இன்னைக்கு இறங்கியிருக்கு, பட் மார்க்கெட்டும் இறங்கியிருக்கு. மேபி இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக கூட இருக்கலாம். சப்போஸ் மார்க்கெட்டு நாளைக்கு எங்கேயாச்சும் ஒரு டவுன் வந்துச்சுன்னா ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் இன்னைக்கு நைட்டு குளோபல் நியூஸை பொறுத்து தான் அது சேஞ்சஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எக்ஸ்பீரி முடிஞ்சனால ஐவி எதுவுமே பெருசாக அப்டேட் ஆகிருக்காது. சென்செக்ஸோட ஐவி வேணால் செக் பண்ணி பார்ப்போம். நம்ம சென்செக்ஸில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் காலும் புட்டி ஈக்குவலாக இருக்காங்க. பட் சப்போஸ் 24,300 மார்க்கெட் தொட்டால் கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி 24,500 வந்துச்சுன்னா புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு இதுதான் ட்ரெண்டாக இருக்குது. சப்போஸ் மார்க்கெட்டில் ஏதாச்சும் சேஞ்சஸ் நடந்தால் நான் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். விருப்பம் உள்ளவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க்கும் அண்ட் வாட்ஸ்அப்போட காண்டாக்ட் நம்பரும் இருக்குது. ஏதாச்சும் உங்களுக்கு கிளாஸஸ் அண்ட் கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கோர்ஸோட டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.